வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்துவே சதா. இன்று நாள் செவ்வாய்க்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 22வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று, அதாவது மார்ச் மாதம் 5வது நாள் 2024. இன்று காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை, அதாவது 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில், அதாவது யாருக்கு சந்தோஷம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, ரிஷப ராசியில் உள்ள கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்தோஷமும் மிகவும் கவனம் தேவை. அதாவது இன்று, வாக்குவாதங்கள் செய்யாதீங்க, பயணங்களை மேற்கொள்ளாதீங்க. காரணம், சந்திராசிரமத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை ரோகிணி இரு நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்க, இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். மீனத்தில் ராகுவுடன் புதன் பகவானும் சஞ்சரிக்கின்றார். இன்றைய தினத்தில் உள்ள, அதாவது சந்திரன் எங்கே பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் பார்க்கும் பொழுது, மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் தொடர்ந்து உச்சபலம் பெற்றிருக்கின்றார். இன்று புதனுடைய நிலை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாலே, புதன் ராகு இருவரும் இணைந்து விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று சந்திரன் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் பிரவேசிக்கின்றார்கள். சரிங்க, இதனால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கும்போது, உயர் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்று ஆர்வங்கள் கிடைக்கும். அது மட்டுமின்றி ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். ஒரு சிலர் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வார்கள். அல்லது அதுக்குண்டான, டிக்கெட் எடுப்பது, இந்த திட்டமிடுவது, இவ்வாறான விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய தனாதிபதி சுக்கிர பகவான், அவரும் மிக அருமையாகவே உள்ளதால் பணவரவுக்கு எந்த ஒரு விதத்திலும் பஞ்சம் இல்லாமல் இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன், சுக்கிர பகவான், அவர் மகரத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். நல்ல விஷயம்தான். ஆனால் சந்திரன் எங்கே இருக்கார் தெரியுமா? அஷ்டமஸ்தானத்தில் விட்டுருக்கிறார். அஷ்டமம் என்றால் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பொதுவாகவே இந்த சந்திராசிரமம் இருக்குல்ல, அது ரிஷபராசிக்காரங்களுக்கு, அதுவும் இன்னைக்கு கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க. ஸோ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தினம். இன்று ரொம்ப நெருங்கிய நண்பர்களிடமோ, நெருங்கிய உறவுகளிடமோ, உங்களுடைய கணவன் மனைவி உறவாக கூட இருக்கலாம், அவர்களிடம் இன்று வாக்குவாதங்கள் செய்யாதீங்க. தேவையற்ற மனக்குழப்பத்திற்கு ஆளாவீர்கள். மிகவும் கவனம் தேவை. இன்றைய தினத்தில், இறைவனை மட்டும் நாடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுடைய, களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுவது மிக விசேஷமாக இருக்குது. இதனால் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். ஆனால் இன்று மட்டும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாதீர்கள். காரணம், சந்தாசமம். கார்த்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். தனாதிபதி என்று சொல்லக்கூடிய, சந்திரன் இன்று சம சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். ஸோ மிதுன ராசி அன்பர்களுக்கு
பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவர்கள் மற்றும் மனைவியை விட்டு பிரிந்தவர்கள் அல்லது கணவனை விட்டு பிரிந்தவர்கள் இன்று அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய இசைவுகள் கிடைக்கும். மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த முறை நீங்கள் பழைய தவறுகளை செய்யாமல் அவர்களிடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் செல்லுங்கள். தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன். சந்திரனுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அவர் இங்கே இப்போ மூல நட்சத்திரத்தில், அதாவது தனுசு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். கடகராசி அன்பர்களுக்கு பார்க்கும்போது 6வது இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்துஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய காலத்தில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். இன்று புதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தில் விற்றிருக்கிறதுனால கடகராசி அன்பர்களுக்கு மீடியா தொடர்புள்ளவர்களுக்கு மற்றும் ஊடகத்தில் பணிபுரியவர்கள் மற்றும் அதாவது சோசியல் லைனில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மையை நிகழும். இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் சப்தம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் மிக அருமையாகவே ஆட்சி பெறுகின்றார். இன்று சந்திரன் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பார்க்கும்போது நிச்சயமாக குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதங்கள் தரக்கூடிய அளவிற்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் மிக அருமையாகவே இருக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய நிர்வாக திறன்கள் பகிர்ச்சிடும். பல்வேறு எல்லாரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு உண்டாகும். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பாசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மற்றும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதில் மிகுந்த ஒரு வள்ளலாகவும் திகழ்வீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6வது இடத்தில் உள்ளார். இன்று சந்திரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது, அதாவது அத்தியாவசிய தேவைகளை வாங்கக்கூடிய திட்டங்கள் உள்ளது. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னாலே உங்களுக்கு தெரியும். வெளியூர் போகிறாங்க, அதுக்கு எப்படி பேக் எடுத்துகிட்டு போட மாட்டாங்க, இது மாதிரி விஷயங்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் தாயாருடைய உடல்நலத்தை கொஞ்சம் கூடுதலாக இன்று கவனிப்பது நல்லது. ஏன்னா அவங்க ஹெல்த் வைஸில் கொஞ்சம் சின்ன சின்ன கை கால் வலியோ மூட்டு வலியோ தான் சேரும். ஸோ அவங்கள கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கங்க சொல்லுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக உள்ளார். அதாவது அவருடைய நிலை பார்த்தீங்கன்னா, அது மகர ராசியில் செவ்வாயுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னே சொல்லலாம். இன்று துலாம் ராசிக்கு அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சுகம், அதாவது மற்றவருடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும். இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. அதனால் பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு லாபத்தையும் மற்றும் புதிய அறிமுகங்களுடைய நட்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பார்க்க வேண்டிய நபரை சந்தித்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் யாரு? செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்துள்ளார். இது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் திருமணமாகாதவங்க பார்த்தீங்கன்னா, முதிர் கன்னியாக இருந்தாலும் சரி, அல்லது முதிர் காளையர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சு பல்வேறு விதங்களிலும் நன்மையே நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி குரு பகவான் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்தில் சந்தித்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லாங்க. பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். இன்று வெளியூர்
மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வதற்கு, தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள் இவ்வாறான விஷயத்திற்கு திட்டமிடுவீர்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சம ஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இன்று சந்திரன் உங்களுக்கு ராசியிலேயே சஞ்சரிப்பது மிக விசேஷம். இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய உடல் பொலிவு கூடும், கற்பனை திறன் மேலோங்கும், கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இன்று இந்த ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணால் கூட அதுக்கு என்ன ஒரு முடிவு கொடுக்கலாம் யோசித்தவர்களுக்கு நல்ல ஒரு சிந்தனை தோன்றும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய துறைகள் எந்த ஒரு துறையாக இருந்தால் உங்களுக்கு நன்மையை நிகழும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருதல், சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்ளுதல் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளும் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று உங்கள் ராசியிலேயே உச்சபலம் பெற்ற செவ்வாயும் மற்றும் சுக்கிர பகவானும் இருக்கின்றார். புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு உபஜய ஸ்தானத்துக்கு சென்றுட்டாருங்க. ஸோ இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் வந்து சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும். பல்வேறு விதங்களிலும் உங்களுக்கு நன்மையை தரும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் ஆட்சி பெறுவதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை நிகழும். இன்று புதிய தொழில் துவங்குவதற்கும் ஒரு சிந்தனை ஏற்படும். ஒரு சிலர் புதிய கிளைகளை துவங்குவார்கள். அதாவது உங்களை அலுவலகத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவீங்க அல்லது ஆல்டர் பண்ணுவது இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலேயே ஆட்சி புரிகின்றார். இன்று சந்திரனுடைய நிலை அதாவது லாபஸ்தானத்தில் உள்ளார். ஸோ இதனால் கும்பராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் என்று சொல்லலாம். இன்று புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம், அதனால் உங்களுக்கு லாபங்கள் வரும். அது மட்டுமின்றி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட சுபகாரியத்தை கூட நீங்கள் நடத்தி வைக்கலாம். இவ்வாறான அருமையான காலகட்டமாக கும்பராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு புரிதல்கள் உண்டாகும். கவலை வேண்டாம், பிரிவினை இல்லை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். மீனராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், குரு பகவான் தான். ஸோ அந்த குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். உங்களுடைய விரயஸ்தானத்தில் யாருக்காக அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவான் இணைந்திருப்பதனால கொஞ்சம் பல்வலி வந்து போகும், கைகால் இடுப்பு வலிகளில் வரும். அது வந்து ஒரு வயதானவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் வரும். இயற்கை மருத்துவத்தை நாடுவது மிக நல்லது. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.